சொல்ற? அவளை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? நல்லா திருடுவா, நல்லா சாப்பிடுவா, நல்லா பொய் பேசுவாடி. ஆனா மத்தபடி ரொம்ப நல்லவடி. எனக்கு தெரியும். என் தங்கச்சி பத்தி தப்பா பேசாதீங்கடி. இருமீனா, நான் கூப்பிடுறேன், ஒரு நிமிஷம் இருடி. ஏய் சுபி, என்னாச்சு? ஏன்டி அழுகுற? ரொம்ப பெருமையா பேசிட்டேன் நாட்டுக்கு. சரி சரி விட பண்ணுவான், கைக்குள்ள போடுவோம் சுபிய. இல்ல சுபி, நீ என்ன இருந்தாலும் எனக்கு தங்கச்சிடி. நான் போய் உன்னை விட்டு கொடுப்பனாடி. நீ தாண்டி எனக்கு எல்லாமே சுபி. பரவாயில்ல சுபி. அட அட அட, ஏன் பிள்ளைங்களா இது? என் ரெண்டு கண்ணு குட்டி இவ்வளவு ஒற்றுமையா இருக்கே. ஐயோ, என் கண்ணே பற்று போல இருக்கு. என்ன நடந்துச்சு சுபி கண்ணுக்குட்டி? ஏன் அக்காவை கட்டி பிடிச்சாயிட்ட? மாமா, நான் அக்காவை நிறைய டைம் அடிச்சிருக்கேன்லம்மா. ஆனாலும் அக்கா என்ன விட்டு கொடுக்காம எல்லார்கிட்டயும் பெருமையா சொன்னாமா. சுபி கண்ணுக்குட்டி, அக்கா உன்னை அடிச்சாலும் வெளியில எப்படி விட்டு கொடுப்பான்? அதான் அக்கா. சரியா? நீ தான் அக்காவை புரிஞ்சுக்கணும் கண்ணுக்குட்டிமா. உனக்கு இன்னும் வயசு 10 அடி தங்கம். அக்காவை புரிஞ்சுக்குவ, சரியா? சுபி போதும் சுபி, இது எனக்கு ஹாப்பி சுபி. ஹலோ, சொல்லுங்க சார். என்னது? சுபி சாரா? என்ன சார்? ரேங்க் கார்டில் கையெழுத்து போட பள்ளிக்கூடத்துக்கு வரணுமா? வீட்டுக்கு தானே சார் கொடுத்து விடுவீங்க? என்னது? 2 மாசமா அவளே கையெழுத்து போட்டுட்டு இருக்கிறாளா? அதனால பள்ளிக்கூடத்துக்கு வர சொல்றீங்களா? சார் இருங்க, நாளைக்கு அவளை இழுத்துக்கிட்டு வந்து நானே கையெழுத்து போடுறேன். நீங்க ஒரு நிமிஷம் வைங்க சார், நான் பேசுறேன். வைங்க 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 சார், ஆத்திரமா வருது. வைங்க சார். ஐயோ கடவுளே, கொஞ்ச நேரம் கூட சந்தோஷம் நினைக்கல. ஏய், எவ்வளவு நாளடி இந்த பழக்கம் நடக்குது? ரேங்க் கார்டுல நீ ஏன் கையெழுத்து போடுற? காசு வாங்க, தீனி வாங்க, மேயதுக்கு ஏன் தானே காசு வாங்குறடி? கையெழுத்து போடுறதுக்கு மட்டும் நீ ஏன் போடுற? அம்மா, உனக்கு கை வலிக்கும்னு நல்ல எண்ணத்துல தான் நான் போட்டேன், புரிஞ்சுக்கம்மா. அடி பாவி, எம்மா கையெழுத்து போட்டுட்டு என்ன பேச்சு பேசுறா பாருமா. ஐயோ, இவ வேற ஏத்தி விட்டாளே. இவளா ஒரு அக்காவா? ஏய் சொல்லுடி, எத்தனை நாள் இந்த பழக்கம் நடக்குது? சொல்லுடி. 2 தடவை மட்டும் தான் நீ கையெழுத்து போட்டியா? இல்ல போன வருஷத்துல இருந்து நீ போட்டுறியாடி? இதனால தான் என்கிட்ட அந்த காரை கொண்டு வந்து தரது இல்லையாடி? என்ன முட்டை மார்க் வாங்குனியா? எதுக்கு நீ கையெழுத்து போட்ட? சொல்லுடி சொல்லு. ஏய் வாயை தரடி, இல்ல சப்புன்னு அரைஞ்சு போடுவேண்டி. கையை வைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். சொல்லுடி சொல்லு. இம்மா, இந்த 2 தடவை மட்டும் தான் நானு கையெழுத்து போட்டேன். அப்படிதானே சார் சொன்னாரு? அப்படினா 2 தடவை மட்டும் தான் கையெழுத்து போட்டேன். அப்போ நீ நிறைய தடவை போட்டுட்டியா? சார் சொன்னாருன்னு கேட்டுட்டு இருக்க. அப்ப நீ நிறைய தடவை போட்டுக்க. இப்போ உன்னை என்ன பண்ணலாம்? ஏய் பெரியவளே, போய் குச்சிட்டு வாடி, போடி. தைரியமா உடனே எடுத்து வரேம்மா. இதுக்கெல்லாம் அந்த சோடா பத்தி சரிம்மா, சரி மாமா. சொல்லு, இனிமே ரேங்க் கார்டுல கையெழுத்து போடுவியா? கையெழுத்து போடுவியா? கையெழுத்து போடுவியா? சொல்லுடி சொல்லு. உன்னை அடிச்சு 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 என் கை தண்ணி வலிக்குது. ஏன் என் உயிரை வாங்குற? நாளைக்கு பள்ளிக்கூடத்துல வந்து வச்சுக்கிறேன் உன்னை. போடி பாப்போ, புஸ்தகத்தை எடுத்து படிடி. போ, கையில புக் எடுறி, எடுறி. அவன் வந்து சொல்லி கொடுப்பா, எடுறி. சரிம்மா, நான் படிக்க போறேம்மா. படிச்சு கிழிச்ச புக் எடுப்பா. புளிய பாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சுபீனா உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அக்கா சொன்னா. இப்ப அம்மா அடிக்க குச்சி எடுத்து சொல்லுவோம். சரிம்மான்னு சொல்லிட்டு ஓட்டா. இனிமே இவளை நம்மளும் போன் பேசுறத மாட்டி விடணும். சிவா சிவா சிவான்னு சொல்லி போன் பேசுறாளா அக்கா? முதல்ல கையும் கையும் பிடிச்சி அம்மாட்ட கொடுக்கணும். அப்பதான் அம்மா நம்மள அடிக்காது. அம்மா நல்லா அடிச்சிட்டா, வலிக்குது. ஏய் சுபியா, அம்மா எங்கடி? அம்மா உன்னை அடிக்க குச்சி எடுத்துட்டு வர சொன்னாங்கல்ல சுபியா, குச்சை காணோம்டி. என்னடி, அம்மா உன்னை கையிலே அடிச்சிட்டாங்களா? நீ குச்சி எடுத்து வரது கூட லாய்க்கு இல்ல. ஆனா அம்மா உன்னை எதுவும் கண்டுக்கல. நான் நீ சிவகிட்ட ஃபோன் பேசுறத அம்மா கிட்ட மாட்டி விடுவேண்டி. அம்மா அடிக்க வேணான்னு கூட நீ சொல்லலல்ல. ஐயோ சுபி, உனக்கு புரியலையா? நான் லேட்டா வந்ததுக்கு காரணமே குச்சி தேடனேமா இல்லையம்மான்னு சொல்லி உன்னை காப்பாத்த தாண்டி. ஏய் முழுக்க முடியாது, போய்
இனிமே அக்காவை நம்பவே கூடாது. ஆமா